கடந்த 2021 தேர்தல்ல திமுகவோட வி அமலு 1,412 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாங்க. இப்போ தொகுதியோட நடப்பு எம்எல்ஏ வி அமலு தான். இவங்களை எதிர்த்து அதிமுக சார்பா போட்டியிட்ட ஜி ஃபரிதா 93,511 வாக்குகள் வாங்கி 2ஆம் இடத்தை பிடிச்சாங்க. அதுக்கடுத்ததா நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட கலையேந்திரி 11,834 வாக்குகள் வாங்கி 3ஆம் இடத்தை பிடிச்சாங்க. கவுண்டைய மகாநதி குறுக்கே புதிய பாலம், ஆற்று வலதுகரை மேல புறவழிச்சாலை அமைச்சிருக்கிறாரு. பள்ளி வகுப்பறைகள், அங்கன்வாடி மையங்கள், ரேஷன் கடைகள், பயணியர் நல்குடை, தடுப்பணை இதெல்லாம் இந்த தொகுதி எம்எல்ஏ அமைச்சு தந்திருக்காங்க. மோர்தானா அணையை சுற்றுலா தலமா மாற்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்த்தா, குடியாத்தம் தொகுதியில தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அதிகம் அப்படிங்கிற நிலையில சிட்கோ மூலமா தீப்பெட்டி தொழிலுக்கு தேவையான குளோரைட், மெழுகு காகிதம், தீக்குச்சி மரங்களை தரணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கு. தொகுதியில அமைய வேண்டிய கைத்தறி பூங்கா அருகில உள்ள கேவி குப்பம் தொகுதிக்கு போயிட்டதுனால மக்கள் அதிருப்தியில இருக்காங்க. அரசு மகளிர் கலை கல்லூரி, ஜவுளி பூங்கா, அரசு ITI, கயிறு வாரியத்தின் கிளை இதெல்லாம் வேணும்னு குடியாத்தம் தொகுதி மக்கள் விரும்புறாங்க.